தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலேயும் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் லாசரு என்கிறதான ஒரு மனுஷனை ஆண்டவராகிய கர்த்தர் மரித்து 4 நாள் ஆன பிறகு உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவத்தை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. லாசர் என்கிறதான அந்த மனுஷன் மரித்த போது இயேசு அவனை எப்படி குணமாக்கினார், அதற்கு என்னென்ன காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது அந்த விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய மகிமையை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இந்த குடும்பத்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த குடும்பத்திற்கும் இயேசுவுக்கும் இடையில் இருந்ததான அந்த உறவு, ஆண்டவராய் இயேசு அவங்களுக்கு செய்த அற்புதம், ஆண்டவர் அவங்க மேலே எவ்வளவாக அன்பு வைத்திருந்தார், இதையெல்லாம் இன்றைக்கு விளக்கமாக வேகமாக பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கும்போது இந்த குடும்பத்தை ஆண்டவராகிய தேவன் அதிகமாக நேசித்த ஒரு குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரத்தில் 2:3 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். 3வது வசனம், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். 5வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரினிடத்திலும் லாசரினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மிகவும் நேசித்த ஒரு குடும்பம். ஆண்டவருக்கு இந்த குடும்பம் ரொம்ப பணிவிடை செய்திருக்கிறது. இந்த குடும்பத்துக்கும் ஆண்டவருக்கும் இடையில் நல்ல ஒரு உறவு இருப்பதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஒரு நல்ல உறவுள்ள மிகவும் தேவனால் நேசிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு அடிக்கடி இந்த வீட்டில் வந்து தங்கி அவர்களுடைய அன்பான உபசரிப்பெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தில் இப்பொழுது ஒரு வியாதி வருகிறது, ஒரு மரணம் சம்பவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கேள்வி சில நேரங்களில் நமக்குள்ளே எழும்பலாம். இந்த உலகத்தில் தீமை செய்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தீமை நடக்கும். நன்மை செய்கிறவர்களுக்கு அல்லது தேவனை நம்புகிறவர்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்கிற ஒரு நம்பிக்கை தான் பொதுவாக
மனிதர்கள் நடுவில் இருக்கிறதான ஒரு நம்பிக்கை. ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு மிகவும் பணிவிடை செய்த ஒரு குடும்பம், ஆண்டவர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்ற ஒரு குடும்பம், இப்படி தேவனோடு நெருக்கமான ஒரு குடும்பத்தில் வியாதி வருமா என்று கேட்டால், இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது அப்படிப்பட்ட பாடுகளும் பலவீனங்களும் வியாதிகளும் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 38 42 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பம் இயேசுவை மிகவும் அதிகமாக உபசரிச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் இயேசு அந்த வீட்டுக்கு போனபோது அங்கே மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வார்த்தையை கேட்கிறார். மார்த்தாள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறதுல தீவிரமாக இருக்கிறார். இப்படி இந்த குடும்பம் ரொம்ப ஆண்டவரை நேசித்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக, தேவனை நம்புகிறவர்களாக, தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்கிறவர்களாக இருந்த போதிலும் கூட உங்கள் வாழ்க்கையிலும் சில நேரம் இப்படிப்பட்ட வியாதி, நெருக்கம், கஷ்டம், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது போல இருக்கிறது என்றால் அதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு ஸ்லாக்கியமும் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையுமா இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் ஒரு உண்மையை அறிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், அறிந்திருக்கிறோம் என்கிறார். நாம் ஒரு உண்மையை அறிந்திருக்க வேண்டும். தேவனை நேசிக்கிற, தேவனை சேவிக்கிற, தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும், எல்லாமே என் ஆண்டவர் நன்மைக்காகத்தான் செய்கிறார். இந்த லாசருடைய வாழ்க்கையில் வியாதி வந்ததும், இந்த லாசரு மரித்து போனதும் நன்மையா என்று கேட்டால் அதிலையும் ஒரு நன்மையை தேவன் வைத்திருந்தார். தொடர்ந்து நம்ம தியானிக்கும் போது அந்த காரியம் புரியும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான கஷ்டங்களில் எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரு, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவரை குறை சொல்லி, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து, ஆண்டவருக்கு விரோதமாக பேசி, கர்த்தரை பின்பற்றுவதை கூட நீங்கள் விட்டுவிட்டு போய்விடுகிற ஒரு மனநிலைமைக்கு இன்றைக்கி நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே சில விஷயங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு நெருக்கத்தின் மத்தியில் போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போகிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குறைவின் மத்தியில் நீங்கள் போகிறீங்கன்னா, அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாகத்தான் முடிய பண்ணுவார். அது உங்களுக்கான அழிவுக்கான காரியம் அல்ல, அல்லது உங்களை இல்லாமல் ஆக்குவதற்கான காரியம் அல்ல. அதை தேவன் நன்மையாகவே முடிய பண்ணுவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு இருக்கிறேன், சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறேன், உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற துன்பம், பாடுகள் எல்லாம் முடிவில் உங்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். அது உங்களை அழித்து போடுவதற்கு தேவன் அனுமதிக்கலை. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறது உண்மைதான், உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறாருங்கிறது உண்மைதான். கஷ்டம் வருகிறதுனால ஆண்டவர் உங்களை நேசிக்கலைன்னு அர்த்தம் அல்ல. உங்களை நேசிக்கிறாரு. நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்தாலும் தெய்வம் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ரெண்டாவது, இந்த குடும்பத்தில் நடந்த காரியத்தை நம்ம தியானிச்சா 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு நேசிக்கிற ஒரு குடும்பம், அந்த நேசிக்கிற குடும்பத்தில் ஒரு வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லி அனுப்பி, ஆண்டவரே நீங்கள் சீக்கிரம் வாங்க, நீங்கள் நேசிக்கிற சிநேகிதனாய் இருக்கிறவன் வியாதியாக இருக்கிறவன் சீக்கிரமாய் வாங்கன்னு அழைத்த போதும் கூட
இயேசு அங்கே 2 நாட்கள் தாமதம் பண்ணுகிறதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இதுவும் கூட 2வது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியை கொண்டு வரும். சில நேரங்களில் சில நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்து விண்ணப்பம் செய்து என் வியாதியை குணமாக்கும், என் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், நான் கடந்து போகிற இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று பல நேரங்களில் தேவனை நோக்கி நாம் வேண்டுதல் விண்ணப்பங்கள் செய்த போதும் கூட ஆண்டவர் தாமதிக்கிறார். இந்த தாமதம் சில நேரங்களில் தேவன் என்னை நேசிக்கலையோ, தேவன் எனக்கு ஆதரவாக இல்லையோ, தேவன் எனக்கு நன்மை செய்ய மாட்டாரோ, அல்லது தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்கிற கேள்விகளை எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படி கேள்வி இருக்கிறதா? நீங்கள் எத்தனை நாள் அப்படி யோசிச்சுருக்கிறீங்க? கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் ஏன் மௌனமாக இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தில் ஒரு முடிவு செய்யாமல் இருக்கிறாரு, ஏன் இந்த பிரச்சனையில் நான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறேன், எவ்வளவோ ஜெபிக்கிறேன், வெள்ளியை கேட்கல, பொண்ணை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, என் பிரச்சனை எனக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே சீக்கிரமாய் வந்து எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து எத்தனையோ முறை நீங்கள் மன்றாடியும் ஆண்டவர் மௌனமாக அல்லது தாமதமாக இருக்கிறார் என்று எண்ணி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் பொறுமையாக காத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? உனக்கு சந்ததியை தருவேன், அந்த சந்ததியை கடற்கரை மணலாக்குவேன், உன் சந்ததியிலிருந்து பூமியில் நிறைய ராஜாக்கள் எழுப்புவாங்க என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கும். ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதான காலம் 25 ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டியது இருந்தது. ஆண்டவர் தாமதிச்சுக்கிட்டே போனார். இந்த தாமதித்த காலத்தில் ஆபிரகாமுடைய சரீரமும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று பைபிள் சொல்லுகிறார். அப்படி செத்துப்போன ஒரு காலத்தில் அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எனக்கு என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது ஒன்றுமே புரியல. ஆனால் அந்த சோர்வின் மத்தியிலையும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 19-20 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தாமதங்கள் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இழப்பை கொண்டு வராது. நீங்கள் தாமதித்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாம் தாமதமாகிறதுன்னு சொல்லி அவன் இடையில் கொஞ்சம் வழிவிலகி போனான். ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று நீங்கள் ஒருவேளை மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னும் எனக்கு பதில் தரலையே, இன்னும் நான் எத்தனை காலம் ஆண்டவருக்காக காத்திருக்கணும், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா, தாமதித்து கொண்டே இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வசனத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு கல்லுனால் கூட ஒரு பிள்ளையை உண்டாக்கி கொடுக்க என் தெய்வத்தால் முடியும். ஒருவேளை ஆபிரகாமுடைய சரீரம் சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தாலும் கல்லுனால் கூட பிள்ளையை உண்டாக்கி கொடுக்க இயேசு தேவனால் முடியும்.
இதைத்தான் நம்ம விசுவாசிக்கணும். எனக்கு தாமதமாகிக்கொண்டே இருக்கிறது, ஆண்டவர் ஏன் இவ்வளவாக என் அற்புதத்தை செய்யாமல் லேட் பண்ணுறாருன்னு நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்கன்னா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் விசுவாசிங்க. தாமதத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று, நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்காக தேவன் நமக்குள்ளே சில தாமதங்களை உண்டாக்குகிறார். ரெண்டாவது, நம்ம முற்றிலுமாக தேவனை சார்ந்து கொள்வதற்காக தேவன் தாமதிக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் நமக்கென்று ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். ரோமர்கள் நிறுவ 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு குறித்த காலம், நம்முடைய உயர்வுக்கு ஒரு குறித்த காலம், நம்மளை குணமாக்குவதற்கு ஒரு குறித்த காலம், உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு ஒரு காலம், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார். இங்கே லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான், ஆண்டவர் தாமதமாய் கொண்டிருக்கிறார். 2 நாள் தாமதிக்கிறார். அந்த 2 நாள் தாமதித்த போது நீங்கள் கவனிங்க, அவன் அதற்குள்ளாக மரித்தும் போய்விடுகிறான். அப்போ ஆண்டவர் தாமதித்தது நியாயமா அப்படின்னு கேட்டால் நியாயம் இல்லைன்னு தான் நமக்கு தோணும். ஆனால் ஆண்டவர் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில இழப்புகள், சில தோல்விகள் நீங்கள் அடைந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தாமதமாக சில காரியங்கள் நடக்கிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா? அப்படி சோர்ந்து போட்ட அவசியம் இல்லை. உங்கள் தாமதம் ஆண்டவருடைய குறித்த வேலைக்காக அவர் அதை தாமதிக்கிறார். இந்த குறித்த வேளையில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குறித்த காலம் வரைக்கும் நம்ம காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாகவும் நிலையானதுமாக இருக்கும். ஆபிரகாம் குறித்த காலம் வரைக்கும் காத்திருந்து ஈசாக்கை பெற்றான். அந்த ஈசாக்கின் மூலம் ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அந்த முழு யூத ஜனங்களையும் அந்த ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தின்படி முழு உலகத்திலையும் அவர்களை தெய்வம் உயர்த்தி வைத்திருக்கிறார். என கேட்கிற அருமையானவர்களே, தேவனுடைய வேலைக்கு காத்திராமல் ஒரு இஸ்மவேலை ஆபிரகாம் பெற்றெடுத்தான். ஆனால் அவனாலே இன்றைக்கு வரைக்கும் உலகத்துக்கு வேதனை உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தராகிய தேவனை, ஆண்டவராகிய தெய்வத்தை உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். உங்களுக்கு தாமதமாக சில காரியங்கள் வருகிறதா என்று நினைக்காதீங்க. தேவன் ஒரு நாளும் மறந்து போக மாட்டார், வேண்டுமென்றே தாமதிக்கவும் மாட்டார். ஏற்ற சமயத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமதிப்பதற்கு என்ன காரணம்? மூன்றாவதாக நம்ம வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். அப்போது இந்த வியாதி லாசருவுக்கு வருவதற்கு காரணம், ஆண்டவர் தாமதிப்பதற்கு காரணம், அவன் மரணத்தின் வழியாய் கடந்து செல்வதற்கும் காரணம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே இது நடந்திருக்கிறது. அதில் 14வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்கிறார் என்றால் அந்த அற்புதத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. சும்மா ஆண்டவர் மேஜிக்கோ அல்லது ஒரு மாந்திரிகமோ போல எதையுமே செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்னா அதனால் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகணும், ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும், ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கணும், அநேகர் தேவன் மேல் நம்பிக்கை கொள்ளணும். இதற்காகவே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கி மேஜிக் பண்ணுறவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வித்தைகளை செய்கிறவங்களை பார்த்துருப்பீங்க, மாந்திரீகமான காரியங்களை செய்கிறவங்கள பார்த்துருப்பீங்க.
இதனால் கடவுளுக்கு எந்த மகிமையும் உண்டாகாது. ஆனால் கடவுளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்றால் அதனால் கர்த்தர் மகிமைப்படணும்னு விரும்புவார். ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஓ, இது தேவனுடைய வல்லமை அல்லவா, இது தேவனுடைய மகிமை அல்லவா என்று தேவனை மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 3வது வசனத்தை வாசிக்கும்போது ஒரு பிறவியிலே ஒரு குருடனை இங்கே பார்க்கிறோம். இந்த பிறவியிலே குருடனாக இருக்கிற மனுஷனை கண்டபோது சீசர்கள் கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறப்பதற்கு யார் காரணம்? இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். உடனே இயேசு சொல்கிற வார்த்தை, இயேசு பிரதி உத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சில கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சில பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என்ன காரணம்? அந்த அற்புதத்தின் மூலம் தேவன் மகிமைப்பட வேண்டும். அவரை அநேகர் நம்ப வேண்டும். இந்த லாசருடைய வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படும்படியாகத்தான் அவன் மரிக்கிற வரைக்கும் பொறுமையோடு இருந்தார். அவன் வியாதி படுக்கையில் இருக்கும்போது ஆண்டவர் போகலை. ஆனால் அவன் மரித்து போனான் என்று தெரிந்த உடனே இயேசு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். காரணம், ஒரு வியாதிஸ்தனை சுகமாக்கினா நிறைய பேர் இது இயற்கையாக நடக்கிற விஷயந்தானே என்று என்பார்கள். ஆனால் மரித்து அதுவும் 4 நாளாகிவிட்டது. 4 நாளைக்கு பிறகு போய் குணமாக்குகிறார். இந்த 4 நாள் ஏன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார்? அவன் மரித்த பிறகு அவன் இன்னும் 2 நாள் தாமதம் பண்ணார். அப்புறம் மரிச்சிட்டான். மரிச்சதுக்கப்புறம் இயேசு 4 நாள் கழித்து தான் போகிறாரு. இந்த 4 நாள் கழித்து போகிறதற்கும் ஒரு காரணம் இருந்தது. என்ன காரணம் தெரியுமா? யூதர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவனுடைய ஆவி 2 நாட்களுக்கு வரையிலையும் அவனுடைய சரீரத்திற்குள்ளே இருக்கும். அவன் திரும்பவும் உயிரோடு எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த உயிர் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் உண்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 3வது நாள் உயிர் தெழுந்தார். ஏன் 2 நாளைக்குள்ளே அந்த உயிர் 2 நாளைக்குள்ளே 2வது நாளில் இயேசு ஏன் உயிர் தெழலை? அல்லது மரித்த அடுத்த நாள் இயேசு ஏன் உயிர் தெழலை? 3வது நாள் இயேசு உயிர் தெழுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் சொல்லக்கூடாது, இது இயேசு உண்மையாகவே உயிர் தெழவில்லை, அவர் 2 நாள் அவருடைய உயிர் அவருக்குள்ளே மறைஞ்சிருந்தது, 2 நாள் கழித்து அவருடைய உயிர் வந்து விட்டதுன்னு மற்றவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 3 நாள் ஆகிவிட்டால் அவங்க உறுதியாக நம்புவாங்க, இனி இந்த மனுஷனுக்குள்ளே உயிரே வராதுன்னு சொல்லி அவனை அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுதான் இயற்கை. இயேசுவை அடக்கம் பண்ணி 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார். அதனால் அவர் மரணத்தை ஜெயித்தார். லாசருடைய வாழ்க்கையில் 4 நாள் கழித்து அவனை உயிரோடு எழுப்புகிறார். காரணம் தெரியுமா? எல்லாரும் நம்பணும், இவன் உண்மையாகவே மரிச்சிட்டான், அடக்கமும் பண்ணியாச்சு, 4 நாட்கள் ஆகிவிட்டது, இனி இவனுடைய சரீரம் நாருமேன்னு அவனுடைய சகோதரியே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். எதனாலனா அவருடைய நாம மகிமைக்காக அவர் அதை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதிலே யோவான் 11:45 அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதற்கான நோக்கமாக இருக்கிறது. தாமதித்து அற்புதம் செய்கிறதுக்கான நோக்கம் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு அற்புதம் ஆண்டவர் செஞ்சாலும் அநேகர் அவரை விசுவாசிக்கணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும். 4வது நம்ம வாசிக்கும்போது, இந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியும். அவன் மரித்து போன செய்தி யாருமே இயேசுவுக்கு சொல்லவே இல்லை. வியாதிப்பட்டிருக்கிறான் என்கிற செய்தியை இயேசுவின் லாசருடைய சகோதரி அறிவித்தாள்.
ஆனால் மரித்த செய்தியை யாருமே அறிவிக்கலை. ஆனால் ஆண்டவராக தான் சொல்கிறாரு, அவன் மரித்திருக்கிறான், நம்ம இப்போ அங்கே போகலாம் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதன் லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அப்போ இயேசுவுக்கு இந்த லாசரு மரித்த செய்தி எப்படி தெரியும்? யாருமே சொல்லலை. வியாதிப்பட்ட செய்தியை ஆள் அனுப்பி சகோதரிகள் சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் மரித்ததை யாருமே சொல்லி அனுப்பலை. காரணம், இயேசு சர்வ வல்லவர், அவருக்கு எல்லாமே தெரியும். இந்த மார்த்தாள் லாசருடைய சகோதரிகள் லாசருவுக்கு வியாதி இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லாவிட்டாலும் இயேசுவுக்கு தெரியும். என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ள, நம்ம சரீரத்துக்குள்ள என்ன நடக்குது என்பது கூட ஆண்டவருக்கு தெரியும். இந்த லாசருடைய வியாதி அவருக்கு தெரியும். அந்த வியாதி நிமித்தம் உயிர் பிரிந்ததும் இயேசுவுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம சரீரத்துக்குள்ளே நடக்கிறது கூட ஆண்டவருக்கு தெரிகிறது. நம்ம சிந்தனையில் நடக்கிறது ஆண்டவருக்கு தெரிகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், என் பிரச்சனையை யாருமே பார்க்கவில்லை, எனக்கு ஏற்பட்டிருக்க துயரத்தை யாருமே காணவில்லை, ஆண்டவர் கூட நான் சொன்னால் தான் அவருக்கு தெரியும் என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கடினமான பாதையில் போகிறீங்களோ அது இயேசு அறிஞ்சிருக்கிறார். உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்கள் ராச்சாமங்களில் தனியாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை இயேசு பார்க்கிறார். அவர் எல்லாம் அறிந்த தேவன். எனவே நீங்கள் யோசிக்க வேண்டாம், எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இயேசுவுக்கு தெரியாதா, நான் கடந்து போகிற பாதையை இயேசு பார்க்கவில்லையா என்று நீங்கள் புலம்ப வேண்டாம். இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கி யாராகிலும் இந்த செய்தியை கேட்கிறவர்கள், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை அறிவதற்கு யாரும் இல்லை, எனக்குள்ள உடம்புக்குள்ளே என்னமோ பண்ணுது, என் சரீரத்துக்குள்ளே ஏதோ செயல்கள் நடக்குது, அல்லது ஏதோ சில வியாதிகள், சில உறுப்புகளுக்குள்ளே சில பாதிப்பு உண்டாகுது, இது இயேசுவுக்கு தெரியாதா என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசுவுக்கு தெரியும். உங்கள் வியாதி என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் கடன் எப்படிப்பட்டது, உங்களை நிந்திக்கிறவங்க எப்படிலாம் நிந்திச்சு நீங்கள் எப்படிலாம் அவமானத்தை சகிக்கிறீங்க, யாருக்குமே தெரியாட்டாலும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் இயேசுவுக்கு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட இயேசுவுக்கு தெரியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது உங்கள் சரீரத்துக்குள்ளே நடக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட இயேசுவுக்கு தெரியும். இன்றைக்கி ஆண்டவருக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் நம்முடைய இருதயத்தில், நம்ம சரீரத்தில், நம்முடைய சிந்தனையில் நடக்கிற காரியங்களை கூட அறிந்து நமக்கு உதவி செய்ய வருகிறார். பாருங்கள், அவன் மரித்து போனான் என்று தெரிஞ்ச உடனே இயேசு அவனை தேடி போனார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? மரணம் தானே ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தினுடைய முடிவு. லாசரு மரித்து போயிட்டான், அப்புறம் இனி என்ன நம்பிக்கை இருக்குது? ஒரு நம்பிக்கையும் இல்லையே. மரித்து போனவன் இனி எப்படி உயிரோட வரப்போகிறான்? இயேசு போய் அந்த வீட்டுக்கு போய் அந்த கல்லை புரட்டுங்கள்னு சொன்ன உடனே அங்கே மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. அப்போ அவளுக்கு கூட நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து உங்கள் நிலைமை அறிந்து புரிந்து உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்களால் இயேசுவை விசுவாசிக்க முடியுமா? உங்களால் இயேசுவை நம்ப முடியுமா? நீங்கள் இயேசுவுக்காக உங்கள் இருதயத்தை கொடுக்க முடியுமா? உங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி இயேசு அண்டைக்கு வர முடியுமா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் முடிந்தது என்று முடித்து வைத்த இடத்துல இருந்து இயேசு ஒரு ஆரம்பத்தை பண்ணுவார். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 48 50 வரை படித்து பாருங்கள். அங்கே நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷன், அவன் அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறதை இயேசு அறிகிறார். அவனை அழைத்து கொண்டு வந்தபோது அவர் சொல்கிறாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய தூரத்திலிருந்து கூட தெய்வம் நம்மளை அறிஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்மளை அறிந்திருக்கிற ஒரு தேவன். யோவான் சுவிசேஷம் அவனுடைய 2ஆம் அதிகாரத்தில்
2 24 25 இப்படி சொல்கிறது, இப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. என்னை அன்பு தேவ பிள்ளைகளே, மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்தில் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும். எல்லாரையும் அறிஞ்சிருக்கிறார். அப்படி தான் போட்டிருக்கு 24. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடி எல்லாரையும் அவருக்கு தெரியும். எல்லாருக்குள்ளேயும் என்ன நடக்குன்னு தெரியும். அவ்வளவு அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் உங்களுக்கு வேணுமா? அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் நம்ப விரும்புகிறீங்களா? நீங்கள் நம்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன அசைவை கூட அறிஞ்சு உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஏற்ற சமயத்தில் குறித்த சமயத்தில் வந்து சேருவார். அதில் 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக துக்கப்படுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நமக்காக கலங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நம்முடைய துன்பத்தில் நம்ம கூட இருந்து நம்மளை ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். கண்டுட்டு காணாமல் ஒதுங்கி ஓரமாய் போகக்கூடியவர் அல்ல. நம்மளை பார்த்து விட்டு நம்மளை புறம்பே தள்ளுகிற ஒரு தெய்வம் அல்ல. நம்மளை கண்டு நம்முடைய துயரத்தில் அவரும் பங்கு சேருவார். 38 சொல்லுகிறது, அப்படி இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, காரணம் அந்த துக்கம், அந்த வீட்டில் அவ்வளோ பேர் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அதை கண்ட உடனே அவர் துக்கப்பட்டார். என்னை கேட்கிற அருமையானவர்களே, அநேகர் உங்கள் கண்ணீரை கண்டுட்டு பரிகாசம் பண்ணி நிந்திச்சு உங்களை அவமானப்படுத்தினாலும் இயேசு உங்களுக்காக துக்கப்படுவார். உங்கள் வியாதியை கண்டு அவர் துக்கப்படுவார். நீங்கள் இருக்கிற வேதனையை கண்டு உங்களுக்காக அவர் நிச்சயமாகவே துயரப்படுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அதனால் அவருக்கு மன உருக்கம் உண்டாகும். நம்ம மேலே ஒரு தயவு அவருக்கு உண்டாகும். என் பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறாங்களே நினச்சோண்டு அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார். அவர் நம்மளோடு கூட அவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். கடைசியாக 11ஆம் அதிகாரம் 39 இப்படி சொல்லுகிறது, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்கள். இவ்வளோ செய்தவர், கல்லறைக்கு வந்தவர், மரித்து போன ஒருத்தனை உயிரோடு எழுப்ப போகிறாரு. இந்த கல்லை அவரால் புரட்ட முடியாதா? அவர் சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். எதை குறிக்கிறது இது? கல்லை எடுத்து போடுங்கள்னா என்ன அர்த்தம்? அருமையானவர்களே, நாம் விசுவாச கிரியைகளை செய்யணும்னு விரும்புகிறார். 44 பாருங்கள், இன்னொரு வார்த்தை வருகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள், கல்லை புரட்டுங்கள், கட்டவிழ்த்து விடுங்கள். இது ரெண்டையும் மனுஷர்களை கொண்டு செய்ய வச்சார். எதுக்கு தெரியுமா? நீங்கள் விசுவாசத்தோடு சில விஷயத்தை செய்யணும். நீங்கள் தேவன் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையை உங்கள் செயலில் வெளிப்படுத்தணும். நீங்கள் தேவனைத்தான் நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்லி சில காரியங்களை செயலில் வெளிப்படுத்தினா தான் தேவனுடைய அற்புதத்தை காண முடியும். தேவனுக்கு கல்லை புரட்டவும் முடியும், கட்டுகளை அவிழ்த்து விடவும் முடியும். ஆனால் அதை நம்மளை கொண்டு செய்ய வைக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு பாருங்கள், அற்புதம் நடக்கும். நம்ம விசுவாச கிரியைகளை செய்தால் அற்புதத்தை பெற முடியும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த லாசருவை போல, இந்த லாசருடைய குடும்பத்தை போல கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு வல்லவராக இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான நெருக்கத்தில் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் என் ஆண்டவர் தாமதிக்கிறார், என் ஆண்டவர் என்னை நேசிக்கிறவராக இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வரணும்னு சொல்லி
ஆண்டவரே அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரை பிரச்சனை ஒரு விடுதலை இன்றைக்கு நான் தருவீராக. அங்கே உள்ளத்தில் நடக்கிற காரியங்களை கூட நீங்கள் அறிஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே எங்களுக்காக துயரப்படுகிற ஒரு தெய்வம் இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக மனமிறங்குகிற ஒரு தெய்வமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உண்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுது உங்கள் அற்புதத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.